ஹாய் மகா. இந்த சோசியல் மீடியா இந்த இன்ஸ்டாகிராமில் எப்படியெல்லாம் பொண்ணுங்க ஏமாத்துன்னு பாருங்க. டாக்டர்னு சொல்லி என்னுடைய இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸில் ஹாய் சார்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கிடந்து. அப்போ நான் நினச்சேன் ஏதோ ஃபேக் ஐடிஸ் தான் இந்த மாதிரி லேடிஸ் ஃபோட்டோ வச்சு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா இந்த மாதிரி லேடிஸ் ஃபோட்டோ வச்சு டாக்டர்னு சொல்லி வாரீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டேன். அது போட்டு விட்ட பிறகு இந்த மேடம் உடனே வந்து ஐ ஆம் டாக்டர், ஐ ஆம் நேட்டிவ் பிளேஸ் கன்னியாகுமரி, அடுத்தது நான் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், கவர்மெண்ட் டாக்டராட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் போட்டாங்க. நான் வந்து நாட் ஃபேக் ஐடி அப்படின்லாம் போட்டு இவங்க நம்பர்லாம் போட்டு விட்டாங்க. அதுக்கு அடுத்தது இவங்க வந்து என்னைக்கோ யாருக்கோ அரிசி பருப்பெல்லாம் இவங்க வந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க போலுங்க. இது ஏமாத்துக்குன்னே வாங்கி கொடுத்து ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க, ஒரு 2 ஃபோட்டோ. இதை வந்து ஒவ்வொருத்தருக்கு இன்பாக்ஸ்லேயும் போய் அவங்க டார்கெட்னா கொஞ்சம் இவங்க கையில் காசு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட தான் இவங்க போகிறது. இன்பாக்ஸில் ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க வந்து இந்த ஃபோட்டோ அனுப்பி கொடுத்து, இவங்க என்கிட்ட பேசினது தான் உண்டு. உடனே வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பி நாளைக்கு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடில் இவங்க வந்து 2 ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதை அனுப்பி கொடுத்து இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்குறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்கிட்ட ஓபி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாட் பண்ணி சொன்னாங்க, ஓபி அதிகமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி என் அக்கௌண்ட்டில் 6 ரூபாய் தான் இருக்குது, எனக்கு ஒரு 600 ரூபா சென்ட் பண்ணி விடுங்க, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்துட்டுங்க, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரு இவங்க அக்கௌண்ட்டில் 6 ரூபா இருக்குதான். பாருங்க, அப்போ இவங்க எப்படிப்பட்ட எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கும்? இதுலேருந்தே தெரியாண்டமா இவங்க எப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஆளுன்னு சொல்லி. இது ஒரு சைடில் ஏமாத்து இருக்குதா. அதுக்கடுத்தது மேடம் வந்து டாக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தங்கள்ட்ட இருந்து காசு வாங்கி அந்த காசுல ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க டாக்டர்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ஒரு சின்ன பையனுக்கு. அங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவ போலி டாக்டர்னு சொல்லிட்டு. ஜான் கிறிஸ்டோபர், டயானா தெரியுமாமா, செல்வா தெரியுமா, ஹேமாக்கா தெரியுமா, அவங்க எல்லாம் காலில் என்கிட்ட சொல்லியாச்சு. சரியா, உனக்கு கதையெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு, சரியா, நான் போட்டிருந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எதுக்கு உனக்கு இந்த மாதிரி ஏமாத்து வேலை? நீ வந்து இந்த அக்கௌண்ட்ல 6 ரூபாய் வச்சுட்டு எனக்கு போலீஸ் இருக்காங்க, அட்வொகேட் இருக்காங்க, நான் சட்டப்படி பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மிரட்டுற இந்த மாதிரி ஃப்ராட் வேலைகளை பண்ணிட்டு. அந்த ஹேமா, செல்வானா, இந்த ஜானு இவங்க எல்லாம் சொல்லி தான் உனக்கு ஃபோட்டோ எல்லாம் நான் வந்து வெளியே போடாமல் இருக்கேன். சரியா, உன் மொபைல் நம்பர் கூட நான் வந்து மறைச்சி போட்டிருக்கேன். இனி அடுத்த வாட்டி இதே மாதிரி இந்த மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஏமாத்தினான்னு சொல்லிட்டு வந்து மொத்தமாக எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்ருவேன் உனக்கு அந்த ரகங்களை பார்த்துக்க. இதோட ஒழுங்காக இருந்துக்க.